பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன், அப்படி இல்லைனா மூலிகை மகேந்திரன் என்று அழைப்பார்கள். பதிவு நாள் 14 ஜூலை 2026 இன்று மழை நீரில் விளைந்த காட்டு நாட்டு தேன் மூலிகை. இனிப்பாக இருக்குங்க. இது பல ரகசியங்களை தெரிஞ்சு போகிறீங்க. இது பெண்ணத்தி, இது புரியுதுங்களா? பாருங்க, குட்டி குட்டியாக தான் இருப்பாங்க. பெண்ணத்தி தான் அதில் அதிகமாகுது, ஆண் அட்டி கம்மி. இது பெண்ணு, புரியுதுங்களா? இதிலே இது பாருங்கள் ஆண். எப்போவுமே உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் காட்டுவேன், புரியுதுங்களா? ஆண் பெண்ணு எப்பொழுதுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் பாருங்கள், ஒருத்தர் பெருசாக இருப்பார், ஒருத்தர் சின்னதாக இருப்பார். வியாபாரிகிட்ட வாங்கிறதுக்கும் ஆராய்ச்சியாளர்கிட்ட வாங்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம், புரியுதுங்களா? இதெல்லாம் நாங்கள் கலந்து கொடுப்போம், புரியுதுங்களா? 2 மரத்தில் பழம் விழுது, புரியுதுங்களா? கடவுள் பாருங்க, ஒரு ஆண் மரத்துலேயும் விழ வைக்கிறாப்புல, ஒரு பெண் மரத்துலேயும் விழ வைக்கிறாப்புல. இதெல்லாம் நீங்கள் எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட தான் படிக்க முடியும். நாங்கள் இதுக்குன்னே வாழ்கிறோங்க. மீதி இடத்துல நிறைய பேருக்கு போய் என் வீடியோ பார்த்த பிறகு தான் அத்தியில் ஆண் இருக்குது, பெண் இருக்கா. சரி நம்மளும் இதுக்கு மேலே இவர்கிட்ட படிப்போம், படிச்சுட்டு நம்மளும் இது மாதிரி பேசணும். இதுக்கு மேலே பேச ஆரம்பிப்பாங்க. இது ஒரு 10 ஆண்டு காலமாக பேசின்னு இருக்கேன் நான், புரியுதுங்களா? தெரிஞ்சுங்க, ஒன்று பெருசாக இருக்கும், ஒரு சின்னதாக இருக்கும். பெருசாக இருக்கிறது பல ரகசியங்கள். பெருசாகுது பாருங்க, ஆண் மரம் காய் கம்மியாக இருக்கும், தேன் மாதிரி இருக்கும். அது சின்னதாகுது பாருங்க, பெண்ணு, அது ருசி கம்மியாக இருக்கும், காய் நிறைய இருக்கும், புரியுதுங்களா? இது எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்க. பல பேர் கூர்ந்து கவனிப்பாங்க. இவ்வளோ இருக்குது. அது தேன் போல் இருக்குங்க. அது பெரிய பழம், ஆனால் காய் கம்மியாக வைக்கும், புரியுதுங்களா? அதனால தான் வீடியோ கண்டினியூவாக பார்த்துன்னு வாங்க. பார்த்துன்னு வந்தால் தான் இதெல்லாம் புரியும். இது நாட்டு அத்தி. இது புரியுதுங்களா? இது இன்றைக்கி எடுத்தது. இது புரியுதுங்களா? இப்போது இன்றைக்கி ஹெவியாக இருக்கும், நாளைக்கு ஹெவியாக இருக்கும், நாளன்னைக்கு குறையும். அதனால் இன்றைக்கி 2 நாளைக்கு ஒரு தாமரைக்கு போக மாட்டோம், புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், சுற்றி பண்ணி இதை பலாசனையாக உணர்த்தணும். துணி போட்டு இதுக்கு மேலே துணி போடக்கூடாது. அப்படியே பலாசனையாக அப்படி காய வைக்கணும். வேர்க்காலையை காய வைக்கிற மாதிரி கீழே கொட்டக்கூடாது, துணியில் கொட்டணும், புரியுதுங்களா? துணியில் கொட்டி காய வைக்கணும். இது புரியுதுங்களா? அப்படியே இப்படி ஃபுல்லாக பலாசனையாக காய வைக்கணும். இது பாருங்க, இது எட்டுன்னு வந்ததில் அத்தி பழத்தையும் சுற்றி செய்யணும். இதை பாருங்கள், வேஸ்டேஜை பிரிச்சுக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பிரித்து எடுக்கணும், புரியுங்களா? இது பாருங்கள், ஏகப்பட்ட பேர் எறும்புங்களாம் இப்படி பறப்பாங்க. எறும்புலாம் தைரியமாக சாப்பிடுவாங்க. எறும்புலாம் சாப்பிடுதுன்னா அதை நீங்கள் சாப்பிட்லாம். ஹைப்ரிடெல்லாம் எறும்பு கிட்ட கூட போகாது. ஏன்னா அதுங்களுக்கு கிளியராக தெரியும், நம்மளோட பெரிய அறிவாளி, புரியுதுங்களா? அவங்க விஷம் கிட்ட போக மாட்டாங்க, தைரியமாக சாப்பிடுவாங்க. வீடு ஃபுல்லாக எறும்புங்க, படுக்கிறது கூட இடங்க, பட்டா கூட நறுக்குன்னு கடிக்குது. அத்தி ஒரு தாமரை சீசன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது பார்த்திங்கன்னா நேற்றுது எப்படி காய வச்சுக்கிறேன் பாருங்கள். இதில் ஆண் பெண் இருக்குது பாருங்கள். இது அடுத்து இது, புரியுங்களா? இது வரலாம் அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இது மண்குளியல் ப்ராசஸ். இப்போ மண்குளியலில் நிறுத்திட்டுக்கிறேன், புரியுங்களா? இப்போ அத்தி சீசன் ஸ்டார்ட் ஆகவே நல்லா பாருங்கள் எப்படி காய வைக்கிறேன். வெயிலில் நல்லா காயுது, புரியுதுங்களா? சரி, இப்போது அத்தி முடிஞ்சிடுச்சிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தாமரை. இது காய வச்சுக்கிறேன், அலசி போட்டாச்சு. இப்போ தான் உணர்த்தினேன். கொஞ்சம் வதங்கின பிறகு திருப்பி விட்ட பிறகு இது நேற்று எடுத்தது, புரியுதுங்களா? இங்கே ஒன்று ஒன்றிருக்கேன், இது பாருங்கள், இங்கே ஒன்று ஒன்றிருக்கேன், புரியுதுங்களா? இது கொஞ்சம் இப்போ என்னென்னா இது பாருங்கள், இப்படி திருப்பி விடும்போது பார்த்திங்களா, உள்ள எவ்வளோ பூக்கள் இருக்கு பாருங்கள், எவ்வளோ விதைகள் இருக்கு பாருங்கள். இப்படி திருப்பி விடணும். இது தெரிஞ்சுங்க. இதெல்லாம் இது கொஞ்சம் வதங்கின பிறகு தான் மேலே துணி போடணும். அப்படியே நீங்கள் எடுத்ததும் துணி போட்டிங்கன்னா அது பவுட்ரு அழுகிடும். இலை புரியுதுங்களா? அழுகக்கூடாது. அது அழுகின வாசனை வரும், ஸ்மெல்லு வரும். முக்கியமானதுங்க, நீங்கள் எந்த அளவுக்கு காட்டில் இருக்கிறது எடுக்கிறீங்களோ அதை பதப்படுத்துகிற அறிவுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அதில் சத்து கிடைக்கும், ரிசல்ட்டு கிடைக்கும். ஏதோ மொத்தத்தையும் கொட்டி வெயிலில் காய வச்சு அரைச்சி ஊற்றோம்னா அதில் ரிசல்ட்டு கம்மியாக இருக்கும். அதுக்காக அதில் சத்து இல்லைன்னு சொல்ல முடியாது, கம்மியாக இருக்கும். இது புரிஞ்சுக்குங்க. டெய்லி நம்ம வீடியோ வர்றதுக்கே நாங்கள் டெய்லி எடுக்கிறத டெய்லி கொடுக்குறோம். இன்றைக்கி அத்தியை அரைக்க போகிறோம், புரியுதுங்களா? இன்றைக்கி அத்தியை அரைச்சிட்டு நாளைக்கு தான் ஒரு தாமரை அரைக்க போகிறோம். இப்போ எல்லாருமே
காசை போட்டு காத்துங்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த லேகிங் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து எங்ககிட்ட தான் வாங்குவாங்க. நான் இல்லைன்னா தான் அங்கே போவாங்க, ஹைப்ரிட்டுக்கு போவாங்க. இல்லைன்ட்டுனா அதுக்காக விட முடியாது. இருக்கும்போது எங்கிட்ட வாங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதில் தான் ரிசல்ட்டு காட்டும். அவங்களாம் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க, ஐயா எங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிடுங்க ஐயா. அத்தியும் வாங்குவாங்க, ஒரு தாமரையும் வாங்குவாங்க, லேகிங் செய்வாங்க. அவங்கக்கிட்ட வர மக்களுக்கு அவங்களுக்கு வந்து சத்தானது கொடுத்தா தானே அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு ஆரோக்கியமாக கிடைக்கும் மக்களுக்கு, அவங்களுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதனால் அது மாதிரி ஆளுங்களாம் இப்போது நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க. அதனால தான் டக்குன்னு கொடுக்க முடியல. ஏன்னா எங்களுக்கு வந்து நிறைய கிடைக்காது. இதுதான் ரீசன். புரியுதுங்களா? நிறைய கிடைக்காது, கொஞ்சம் தான் கிடைக்கும். அதுவும் குடும்பத்தோடு செய்கிறோம். கீரை நிலத்தில் பயிர் வச்சோம்னா அருவா போட்டு அறுத்தோம்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு 10 கிலோ பவுட்ரு எடுக்கலாம். இப்போ நாங்கள் எடுக்கிறதுலாம் வந்து ஒரு 200 கிராம் வரும். மிஞ்சி போனால் 300 கிராம் தாண்டுறதே கஷ்டம். அப்போ என்ன 4 நாள்து சேர்த்து ஒருத்தர் கொடுப்போம், ஒரு 4 நாள்து சேர்த்து ஒரு 5 பேர் கொடுப்போம். இவ்வளோ தான் வந்து கொடுக்க முடியும். புரியுதுங்களா? இதே வந்து இந்த பழத்துக்கு எவ்வளோ நாள் காத்துருந்தேன் தெரியுங்களா? 52 நாள் காத்துக்கினேன். புரியுதுங்களா? இதுக்கு 52 நாள் காத்துருந்தேன். இதுக்கு வந்து 1 to 1 மாதம் விழும். புரியுதுங்களா? காத்துங்கணும். புரியுதுங்களா? ஆனால் ஹைப்ரிட்ன்றது டெய்லி காய வச்சுக்கும். இது 5 நாளில் விழுந்துச்சுன்னா அடுத்து 50 நாள் 52 நாள் காத்துங்கணும். அடுத்து 5 நாளில் விழுந்துடும், திருப்பி 50 நாள் காத்துங்கணும். இதனால் தாங்க இது டிமாண்டு. ஆனால் இது வந்து உயரம் வந்த மரம் பார்த்திங்கன்னா 40 வருஷம் மரம், 50 வருஷம் மரம். இது புரிஞ்சுக்குங்க. இது வேணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க. 8939238922. அனைவருக்கும் பசி வணக்கம்.